Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. வீட்டுக்கே சென்று வாழ்த்திய திருமா. வாழை இலையில் விருந்தளித்த மாரி. வெண்மணியின் வேறொரு வடிவம். ஒரு சமூகத்தின் உயிர்வலி. எக்ஸ் தளத்தில் புகழாரம். தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவர் மாரி செல்வராஜ். அவர் இயக்கி தயாரித்துள்ள வாழை திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. சிறிய பட்ஜெட்டில் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வரும் இந்த திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக பொன்வேல், ராகுல் ஆகியோர் நடித்துள்ளனர். முக்கிய கதாபாத்திரத்தில் கலையரசன், நிகிலா விமல், ஜெய் சதீஷ் குமார், திவ்யா துரைசாமி, ஜானகி மற்றும் பலர் நடித்துள்ளனர். படம் வெளிவருவதற்கு முன்பு திரையுலகின் பிரபல இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் பலரும் வாழை படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்து மாரி செல்வராஜை கட்டி தழுவி பாராட்டி நெகிழ்ந்த வீடியோக்கள் வெளியாகி படத்தின் மீது எதிர்பார்ப்பை அதிகரித்தது. அதற்கு சற்றும் குறைவில்லாமல் வாழை திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. படத்தை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளில் குவிந்து வருகின்றன. மாரி செல்வராஜின் ரியல் லைஃப் ஸ்டோரியுடன் சேர்ந்த திரைக்கதை என்பதால் வாழை காண்போரின் நெஞ்சங்களில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. திரைக்கதை முதல் படத்தில் நடித்துள்ள கதாபாத்திரங்கள் வரை ஒட்டுமொத்த படமும் மக்களின் உச்சகட்ட ஆதரவை பெற்று வரும் நிலையில் உலகளவில் வெளியான வாழை திரைப்படம் முதல் நாள் 1.5 கோடி வரை வசூல் வேட்டை நடத்தியுள்ளது. படத்திற்கு கிடைக்கும் மக்களின் பேராதரவை பார்க்கும்போது படத்தின் வசூல் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வாழை படத்தை பார்த்த விசிக கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மாரி செல்வராஜின் இல்லத்திற்கே நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து வாழ்த்து கூறினார். குடும்பத்தார் மற்றும் படத்தில் சிறுவர்களாக நடித்த இருவருக்கும் திருமாவளவன் சால்வை அணிவித்து பாராட்டினார். அத்துடன் மாரி செல்வராஜின் இல்லத்திலேயே அவர்களின் குடும்பத்தாரோடு சேர்ந்து வாழை இலையில் உணவும் உண்டார். சமூக வலைதளத்தில் இந்த வீடியோ காட்சிகளை பகிர்ந்துள்ள மாரி செல்வராஜ் நேரில் வந்து வாழ்த்திய திருமாவளவன் தனது இதயத்தை இறுக பற்றி கொண்டதாக குறிப்பிட்டு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். அதுபோல வாழை திரைப்படம் தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் நெகிழ்வுடன் பகிர்ந்துள்ள MP திருமாவளவன், நாடே கொண்டாடும் வாழை, கண்ணீரில் கருகொண்ட காவியம், கலையுலகமே புருவம் உயர்த்தும் கலை நயம், உழைக்கும் மக்களுக்கு வாழைக்குலைகள் மட்டுமல்ல வாழ்க்கையே பெருஞ்சுமை, புளியங்குளத்தில் முளைவிட்ட பொது உடைமை, அரசியல் தாக்கத்தால் மாரியின் வேர்களில் மார்க்சியம், போதாது கூலி என போர்க்குரல் வெடித்தெழும் பொருளியல் முரண் விளக்கும் புரட்சிகர படைப்பு, வறுமையை எதிர்த்து வழிகளை சுமந்து வாழ்க்கையை தேடும் வரலாற்று குறிப்பு, விபத்தில்தான் பலி என்றாலும் இது வெண்மணியின் வெங்கொடுமையின் வேறொரு வடிவம், பச்சிலம் குழந்தை பருவத்திலும் குடல் முறுக்கும் பசி அடக்கி கொடுந்துயர தடை நொறுக்கி வெகுண்டெழுந்து போராடி வெற்றி இலக்கை எட்டி தொட்ட ஒரு பிறவி போராளியின் தன் வரலாறு. இது மாரியின் மழலை பருவ வரலாறு எனினும் ஒரு சமூகத்தின் உயிர்வலி என்று MP திருமாவளவன் வாழை திரைப்படம் குறித்து நெகிழ்ச்சியாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.